சத்தியம், நீதி, தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடியதற்கு தலை வணங்குகின்ற என் பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஸ்ரீ ராமச்சந்திரனாக இருந்தாலும் உன் தாய் தந்தையாருங்க, உங்க குலம் கோத்திரம் என்ன? அப்படியா? ஆமா. என் தாய் தந்தையா தாயாரி என் பெயர் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா இருந்தாலும் என் தாயின் பெயர் கோசலை அம்மன். எனக்கு 3 தாய்மார்கள். கோசலை, கைகேயி, சுமத்திரா என்று சொல்லக்கூடிய 3 தாய்மார்கள். அப்படி 3 தாய்மார்களுக்கு நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? நாங்கள் 4 பிள்ளைகளை பிறந்திருக்கிறோம். 3 தாய்க்கு 4 புத்திரர்கள். ஆமா. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகன் என்று சொல்லக்கூடிய 4 பேர்கள் பிறந்திருக்கிறோம். 4 பேர் பிறந்து நீங்க எந்த நாட்டில் இருக்கீங்க? என் நாடு எந்த நாடு? ராஜ்யம் என்ன? அதற்கு முன்பதாக அதாவது ராமாயணம் என்றால் என்ன? ராமாயணம் என்றால் என்னங்க? ராமாயணம் எப்படி உருவானது? எப்படி உருவாச்சு? ராமாயணத்தின் நோக்கம் என்ன? அதாவது ராமாயணம் என்பது அதாவது வால்மீகர் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அவருடைய பெயர் அதற்கு முன்பதாக அச்சகர் என்று சொல்லலாம். என்ன பேரு? அச்சகர். அந்த அச்சகர் என்பவர் ஒரு கொலையாளி. வழிபறி கொலையாளி. அதாவது பொய், சூது, வாதி, பெருடு, திருட்டு, கொலை, களவு என்று சொல்லக்கூடிய கொடுமையான பாவங்களை செய்து வருபவன். போறவங்களை வரவங்களை கொலை செஞ்சுட்டு நகை நட்டு எதிர்ந்தாலும் எடுத்துக்கிறது. வழிமறி கொள்ளைக்காரர். அப்படி வழிமறித்து ஒவ்வொரு நாட்களும் செல்லுகிற பாதையிலே யாராவது வந்தால் அவர்களை வழிமறித்து நகைகளையோ பணங்களையோ பொருள்களையோ கொள்ளையடித்து அவருடைய குடும்பத்தாருக்கு கொடுத்து வாழ்ந்து வந்தான். அப்பா அம்மா அனைவருக்கும் அப்படி கொடுத்து வரும் வேலையிலே
ஒரு நாள் ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு ஒரு முதியவர் பொன் பொருளோடு அந்த வழியாக வரும்போது இந்த வால்மீகி என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் அந்த பொன் பொருளை எல்லாம் பறித்து கொடிமைகள் செய்தார். அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார், ஐயா, இப்படி நீ வழிபறித்து கொள்ளையடித்து நீ எடுத்து செல்கிறாயே, இந்த பாவம் உன்னை வந்து சேராதா? நீ செய்த பாவம் உன்னை சேராதா? இப்படி ஒரு பாவ செயல் புரிகிறாயே, இது நீதியாகுமா தர்மமாகுமா என்று கேட்கிறார் அந்த முனிவர். ஆமா, அந்த முனிவர் கேட்கும் போது பாவமா, பாவம் என்பதே அப்பொழுதுதான் அவருக்கு காதிலே கேட்கிறாரு. பாவம் என்பது அவரவர் செய்த பாவம் அவரவரே வந்து சேரும், நீ செய்கிற பாவம் உன்னைத்தான் வந்து சேரும் என்று அந்த முனிவர் சொல்ல, அப்போதே நான் செய்த பாவம் என்னை வந்து சேராது. ஏனென்றால் நான் கொலை, களவு, திருடு இப்படி கொள்ளை அடித்து என் மனைவி, என்னுடைய தாய் தந்தை, என் சொந்த பந்துகளுக்கு எல்லாம் கொடுக்கிறேன். நான் சம்பாதிக்கிற அவர்கள் சாப்பிடுகிறார் அல்லவா, பாவத்திலும் அவர்களுக்கு பங்கு உண்டு என்று சொல்கிறார். அப்படியா? கிடையாது. நீ செய்த பாவம் உன்னைத்தான் சேரும். அதனால நீ அப்படி ஒரு வேலை நம்பிக்கை இல்லை என்றால் நீ நான் சொல்வதை போல் செய். அப்பொழுது பாவம் உன்னை சேருகிறதா இல்லை உன்னை பெற்றவரை சேருகிறதா என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று சொன்னார். எப்படி என்று கேட்க, ஒரு நாள் நீ இறந்தவரை போல படுத்துக்கொள். அப்போது உன் தாய் தந்தைகளிடத்தில் வந்து நான் கேட்கிறேன், உன் மகனுக்கு உயிர் தருவதாய் இருந்தால் ஒரு உயிரை கொடுத்தால் உன் மகனுடைய உயிரை காப்பாற்றலாம் அப்படி என்று கேட்கிறேன். அவர்கள் அதுக்கு சம்மதித்தால் அந்த பாவத்திலும் இடம் உண்டு. அப்படி சம்மதிக்கவில்லை என்றால் பாவத்தில நீதான் பங்கு, அந்த பாவம் உன்னைத்தான் வந்து சேரும் என்று சொல்ல, அப்படியே ஒரு நாள் இருந்தவனை போல படுத்துக் கொண்டார் அந்த ரட்சகர் என்று சொல்லக்கூடிய வால்மீகர். படுத்துக் கொண்ட போது எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். தாய் சொல்லுகிறாள், மகனே, இந்த வாழும் வயதிலே இப்படி இருந்து விட்டாயே, அந்த பாலும் கடவுள் என் உயிரை எடுத்துக்கிட்டு என் பையன் உயிரை கொடுக்க கூடாதா என்று அழுகிறார். இன்னைக்கு பாரு சாவாசல் அப்படி அழுகுவாங்க. அப்படி அழுகிற போது அப்ப போனாரு அந்த முனிவர், அம்மா, உன் மகனை காப்பாற்ற வேண்டுமே என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அதை செய்தால் நிச்சயமாக உன் மகனுடைய உயிரை பெற்று விடலாம் என்று சொல்ல, அது என்ன வழி என்று கேட்டார். ஒரு உயிரை கொடுத்தால் உன் மகனுடைய உயிரை பெற்று விடலாம். அதனால நீ பெற்ற தாய் தானே, தாய் தானே, எல்லாம் ஆண்டு அனுபவித்தவள் தானே, அதனால உன் உயிரை கொடுத்தால் உன் மகன் வாழக்கூடியவன், அவனுடைய உயிரை பெற்று வந்து விடலாம் என்று சொன்ன உடனே, நான் ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லி எழுதேன், நான் என் பேர பிள்ளைங்களை பார்க்கணும், உன்னை பிள்ளைங்களை கல்யாண காரியத்தை பார்க்கணும், அதனால போனோம் போயிட்டான், ஒரு பேச்சு சொல்லி அழுந்தேன், அதனால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு அவனுடைய தந்தைக்கு கூப்பிட்டு உன் உயிரை கொடுத்தால் உன் மகனுடைய உயிரை காப்பாற்றலாம் என்று சொல்ல, அவரும் நான் என்ன நிறைய வேலை இருக்குது, காடுகளை சம்பாதிக்கணும், என்னுடைய இவன் போனாலும் மற்ற பிள்ளைங்களை காப்பாற்றணும், நான் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது, போனும் போயிட்டான், என்ன பண்றது? ஒரு பேச்சுக்கு அப்படி சொல்லி அழுகுறோம், அதுக்காக நாம கொடுக்க முடியுமா அப்படி என்று தந்தையும் மறுத்து விட்டார். மனைவி கேட்டால் மனைவியும் முடியாது, இவர் போனா என்ன, என் பிள்ளைங்களுக்காவது நான் உயிரோடு இருக்கணும், என் புருஷனுக்காக என் பிள்ளைங்களை விட்டு போக முடியாது அப்படி என்று சொல்லி மனைவியும் மறுத்து விட்டார், சொந்த பந்தங்களும் மறுத்து விட்டார்கள். அப்பொழுதே உயிர் பெற்று இருந்தார் அந்த அர்ச்சகர் என்று சொல்லக்கூடிய வால்மீகர். பார்த்தாயா, நீ சம்பாதிக்கிற அந்த சம்பாதித்துல எல்லோருக்கும் பங்கு உண்டு, நீ இறந்த பிறகு உன்னுடைய உயிருக்கு பதிலாக ஒரு உயிரை கேட்டால் யாராவது கொடுக்கிறார்களா? கொடுக்கவில்லை. அதனால நீ செய்கிற பாவம் உன்னைத்தான் வந்து சேரும். இந்த பாவத்தையும் கர்மத்தையும் தீர்க்க வேண்டும் என்றால் நீ ராமபக்தனாக வேண்டும். ராமா ராமா என்று 3 தடவை உரைத்தால் நீ செய்த பாவங்கள் தீரும் என்று சொன்னார் அந்த முனிவர். சொல்லி உடனே அவர் ராமா என்று சொன்னார். அவருடைய வாயிலே ராமா என்ற வார்த்தையே வரவில்லை. சரி, மராமரா என்று சொன்னால் அதுவும் வரவில்லை. அதற்கு என்ன சரி, அதுவும் வரவில்லையா? ஆமரம் ஈமரம்
அப்படி என்று சொல். அப்படி என்று சொல்லுகிற போது அவன் அமர்ந்தான். ஆமரம் ஈமரம், ஆமரம் ஈமரம் அப்படி என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். நாளாக நாளாக அமர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்த இடத்திலே ஒரு பக்கம் ஆலமரம், ஒரு பக்கம் மராமரம். அப்படி இருக்க ஆமரம் ஈமரம், ஆமரம் ஈமரம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான் அல்லவா காலம். அப்போது கன்னிமுத்து மூடிக்கொண்டது. அப்போ தெய்வ சபையிலே பேசுகிறார்கள் தேவர்கள் ஒன்று கூடி. இது போல அதாவது தான் என்ற மமதி கொண்ட தென்னில் இங்கே ஆண்டு வரக்கூடிய ராவணன் 10 தலை 20 கரம் கொண்ட ராவணேஸ்வரன் தேவர்களை எல்லாம் சிறைப்படுத்தி அடிமையாக்கி ஆட்சி கொண்டிருக்கிறார். அவனிடத்திலே இருந்து தேவர்களை விடுதலை பெற வேண்டுமே என்றால் அது ராமனால் தான் முடியும். அதனால இதை என்ன செய்வது என்று சொல்ல நாராயணனிடத்தில் கேட்க, நாராயணன் நானே தசரதனுக்கு பிள்ளையாக ராமராக விஷ்ணுவாக இருக்கிற நான் பிறக்கிறேன் என்று தெய்வ சபையில முடிவெடுத்தார்கள். அந்த தெய்வ சபையில நாரதரும் இருந்தார். அப்படி நாரதர் இருக்கிற போது சரி இந்த செய்திய யாராவது வெளியில சொன்னா அங்க போய் சேர்ந்துரு. யாருக்கு? ராவணேஸ்வரன். அப்ப அவன் தயாரா ரெடி ஆயிடுவான், அவனை கொல்ல முடியாது. அதனால இந்த செய்தியை யாரையாவது யாரிடத்திலாவது சொன்னால் அவங்க தலை 1000 சுக்கா வெடிச்சு போயிரும் சொல்லி தெய்வ சபையில ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. கொடுத்த உடனே நாரதன் இருந்தாரு. நாரதன் சொன்னா சொல்லாத இருந்தாலும் அவன் தலை வெடிக்கும். ஒரு நாளைக்கு கலகம் பண்ணலாம் அவன் தலை வெடிக்கும். சொல்லி ஆகணும். சொல்லாம போனாலும் சிறவடிக்கும், சொன்னாலும் சிறவடிக்கும், சொல்லாத போனாலும் சிறவடிக்கும். இதுக்கு என்னடா செய்யறதுன்னு சொல்லி ஒன்று அறியாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். அப்போது ஒரு கன்னி புத்தி இருந்தது. அந்த கன்னி புத்தல போய் எப்படியாவது சொல்லிடலாம், யாருக்கும் தெரியாது, யாருக்கும் சொல்லதானே கூடாது. நம்ம கன்னி புத்து இருக்குதல்ல, அந்த கன்னி புத்தல போய் நம்ம வார்த்தை சொல்லிடலாம், அப்பதான் நம்ம சிரம் வெடிக்காது. ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு கலமாவது பண்ணி ஆகணுமே. அப்படி என்று சொல்லி அந்த கன்னி புத்தல வந்து இப்படி ராமா என்று ஒரு வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே அந்த அந்த கன்னிமுத்து மூடிக்கொண்டிருந்தது அல்லவா, யாரை வாழ்வீகிற. அப்பொழுது ராமா என்ற உடனே நானும் பிறந்து அந்த கன்னிமுத்து இரு சுக்காக வெடித்து வெளியே வந்தார். அப்படி மராமரா ஈமரா ராமரா ஆமரா ஈமரா அப்படி என்று சொல்ல ராமா என்ற வார்த்தை வந்த உடனே அவர் ராம பக்தனாயிட்டார். அதனால விஷ்ணுவாகப்பட்ட நாராயணனே என்னுடைய வாழ்க்கையே என்னுடைய கதையை ராமாயணமாக நீ எழுது என்று சொல்லிய பிறகுதான் ராமர் பிறக்கு முன்பதாகவே கடவுள் அவதரித்து அவரிடத்தில் சொன்ன பிறகுதான் ராமாயணத்தை எழுதினார் வால்மீகி. அதனாலதான் ராமாயணம் உருவானது. அப்ப ஆமரம் என்ன ஈமரம் என்ன? ஆமரம்னா அந்த காலத்துல மராமரம். இப்ப அதுக்கு அந்த மரத்துக்கு என்ன பேர் தெரியுமா? அதுதான் பனை மரம். அப்ப வந்து மராமரம், அந்த மராமரத்திற்கு இப்போது பெயர் பனை மரம். அதாவது பூக்கும் காய்க்காது, காய்க்கும் பூக்காது. ஆண்மரம் ஆண்மரம் பூக்கும் காய்க்காது, பெண்மரம் காய்க்கும் பூக்காது. பாத்தீங்களா? அதான் ஆண்மரம் பெண்மரம். ஆமரம் ஆமரங்கிறது பூக்கும் காய்க்காது, ஈமரங்கிறது காய்க்கும் பூக்காது. இப்படி ராமாயணம் உருவாகி இருக்கிறது. அப்படி இருந்தாலும் என்னுடைய நாடு குடைகிரி அயோத்தி மாநகரம் என்று சொல்லுவார். ஆமா, அப்படி அயோத்தி இருந்தாலும் 4 புத்தர்கள் பிறந்து நாங்கள் பாடு பருவத்தில் இருக்கிற போது, அதாவது சிங்க முனிவருடைய ஏக வேள்வியின் பலத்தால நாங்கள் பிறந்தோம். அப்படி பிறந்தபடியினால் முனிவர்கள் கேட்டார்கள், ஐயா எங்களுக்கு என்று ஒரு ஆபத்து வருகிற போது நாங்கள் வந்து
அபயம் என்று வந்தால் எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று தசரதி சக்கரவர்த்தி இடத்திலே கேட்டார்கள். சூரியகுல பரம்பரை ரகு வம்சம் சக்கரவர்த்தி குலத்திலே பிறந்துட்டார். தசரத சக்கரவர்த்தி இடத்திலே விஸ்வாமித்திரர் ஒரு நாள் வந்தார். அவர் செய்கிற உலக நன்மைக்காக அவர் பெருத்ததொரு யாகங்களை செய்தார். அந்த யாகத்தை ஒவ்வொரு தினங்களாக யாகம் செய்கிற போது அதாவது ஒண்ணு கூட்டு அழித்து விடுவார். யாகத்தை தாடகை அடிச்சுட்டு போயிரு. ஆமா, அனைவரும் சேர்ந்து அடித்துக் கொண்டு சென்று விடுவார்கள். அது கால்மடி தீர்த்தம்னாலும் சில பேருக்கு தெரியாது, மூத்திரனா தான் தெரியவே தெரியும். கால்மணி தீர்த்தம் பரவாயில்ல. சரி, அப்படியாக இருக்கிற போது இந்த தாடியை சம்காரம் செய்ய வேண்டும் என்றால் ராமர் வந்தால்தான் அவளை அழிக்க முடியும் என்பதற்காக என் தந்தையாகப்பட்ட தசரத சக்கரவர்த்தி இடத்தில் வந்து கேட்டார். கேட்கிற போது ஐயா, அவர்கள் பாலும் பருவமாய் இருக்கிறார்கள், அதனால அவர்களை அனுப்ப முடியாது. நான் ஒரு நாடாளு மன்னன், என் படை பரிவாரங்களோடு நான் வந்து அந்த அறிக்கையை வென்று கொடுக்கிறேன். நீங்கள் செய்கிற பூசைக்காக தேகத்திற்காக என்று சொன்னார். நீங்கள் வந்தால் வெல்ல முடியாது, ராமர் வர வேண்டும், பிள்ளைகள் தான் வர வேண்டும் என்று சொல்ல அப்போது விருப்பம் இல்லாமல் மகளை விட்டு பிரிய மனம் இல்லாமல் 60-70 ஆண்டு காலம் குழந்தை இருந்தார்ல. ஆமா, அந்த பயம் விருப்பம் இல்லாமல் சரி முனிவர் கேட்கிறாரு, கொடுக்கவில்லை என்றால் சாபங்களை கொடுத்து விடுவார் என்று மகனாகிய என்னை அழைத்து, மகனே இது போல விஸ்வாமித்திரர் அழைக்கின்றார், கூட சென்று வா என்று சொல்ல அவர் சொல்படிக்கு நாங்கள் புறப்பட்டோம். புறப்பட்டு போகும்போது என்னை அழைத்துக் கொண்டு போனார். போன உடனே யாகங்களை செய்தார்கள் முனிவர்கள். அந்த யாகத்தை கால்மணி தீர்த்தும் கொண்டு தாடகி அழித்தாள். அப்போது என்னையும் சேர்த்து அழைத்துக் கொண்டு போகிறது. என்னடா, இவனை அழைத்து வந்தால் இந்த தாடியை சம்காரம் செய்யலாம் என்று வந்தால் ராமனையும் சேர்த்து அடித்து செல்கிறதே அப்படி என்று சொல்ல, ஏன் ஐயா, ஏன் அவளை கொல்லாமல் விட்டு விட்டாய் என்று சொல்ல, ஐயா, ஒரு பானபிரேகம் தொடுத்தால் ஒரு பெண்ணின் மீது பானம் தொடுப்பதா என்று நான் யோசித்தேனே தவிர அவளை கொள்வதற்கு அஞ்சி எல்லாம் விடவில்லை என்று சொல்லி பிறகு என் ராம பானத்தினால் அந்த தாடகியை சம்காரம் செய்து இந்த ராமச்சந்திரமூர்த்தி பிறகு அங்கே இருந்து சரி என் வேலை முடிந்து விட்டதா, நான் சென்று வருகிறேன் என்று சொல்ல, இல்லை என் பின்னே வா என்று அழைத்து சென்றார். அப்படியே அழைத்து வருகிற போது எனக்கு தண்ணீர் தாக வந்து விட்டது. தண்ணீர் தாக வந்த உடனே அதோ பாரு, அங்கே ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்திலே தண்ணீர் குடித்து உன் தாகத்தை தீர்த்து வா என்று சொன்னார் விஸ்வாமித்திர முனிவர். அப்பொழுது என் தாகம் தீர குளத்தில் இறங்கி ஜலம் அறிந்து விட்டு அருகே ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறை மீது காலை எடுத்து வைத்து பாறை இரண்டாக வெடித்து ஒரு அழகிய பெண் என் கண் முன்னே தோன்றினார். உண்மைதான், ஆமா, என் பாதம் பட்ட உடனே அம்மா, யாரம்மா நீ? ஐயா விஸ்வாமித்திரரே, இந்த பெண் யார்? என் பாதம் பட்ட உடனே பாறை இரண்டாக வெடித்து என் முன்னே ஒரு அழகிய பெண்ணாய் இருக்கிறாரே, இவள் யார் என்று என் குருவாய் வழங்கி வரக்கூடிய விஸ்வாமித்திரர் இடத்துல கேட்டேன். அப்படி கேட்கிற போது இவர் வேறு யாரும் இல்லையப்பா, கௌதமரேசனுடைய மனைவி அகலிகையாகும். அவள் ஏன் இங்கே இருக்கிறாள்? பாறையாக இருக்க காரணம் என்ன என்று நான் கேட்டேன். அப்பொழுது சொன்னார், அழகிலும் அந்தத்திலும் சிந்தனையிலும் சிறப்பு வாய்ந்தவள் அந்த அகலிகை. அந்த அகலிகை மீது தேவேந்திரன் ஆசை வைத்தான். இந்த பெண்ணை எப்படியாவது ஒரு நாளாவது அடைய வேண்டுமே என்று சொல்லி சூரியனிடத்தில் சொல்லி அஸ்தமாக சொல்லி மறைய சொல்லி எப்படியாவது அவர் முனிவர் அல்லவா, கௌதமரிசி காலை பொழுதில் சூரிய உதயத்துக்கு உள்ளாக குளிக்கரை சென்று நீராடி வருவது வழக்கம். அதற்காக அவர் அப்படி போய்விடுவார். அந்த நேரத்திலே நாம் சென்று எப்படியாவது அந்த பெண்ணை கூடிவிட சேர வேண்டும் என்பதற்காக அப்படி கோழி கூவியது கதிரவன் அஸ்தமாவதை போல பொழி விடுவதை போல தகதவென்று தெரிகிறது. சூரியனிடத்தில் சொல்லிவிட்டாரு. அப்படி சொல்லி உடனே இவர்
அந்த கௌதமரிசியினுடைய உருவத்திலே போனார். சென்று தன் மனைவியை சேர போனார். அகலிகைக்கு அப்பொழுதே சந்தேகம், கணவர் இந்த விடிய பொழுதிலே எப்பொழுது நம்மோடு சேர மாட்டார், இன்று என்ன போன உடனே வந்து நம்மை கூடுகிறாரே, என்னதான் இருந்தாலும் கணவர் அஞ்சலி கலைக்கும் போது மறுக்க முடியுமா? ஒத்துக்கொண்டார். பிறகு அவர் ஜலம் குளிக்க போகும்போது கங்காதேவி சொன்னார், ரிஷியே, இங்கே ஏன் என் நித்திரை பங்கம் செய்கிறாய்? என்னை உன்னுடைய அரண்மனையிலே தவறு நடக்கிறது, நீ சென்று அங்க போய் பாரு என்று சொன்னார். கங்காதேவி அதை கேட்ட உடனே இங்க வந்தார். அவருக்கு நானும் உண்டல்லவா? அவன் பூனை வடிவம் எடுத்து அந்த கௌதமரிசியினுடைய கால்சந்திலே பூந்து ஓடினான். இந்திரன் அப்பொழுது இந்திரன் இல்லை என்று சொன்னார் கௌதமரிசி. அப்பொழுது ஐயா, அறியாத புத்தியில் தெரியாமல் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். ஒரு யோனிக்கு ஆசைப்பட்டாய் அல்லவா, அதனால இன்று முதல் உன் உடம்பெல்லாம் 1000 யோனியாக போகட்டும் போ என்று சாபத்தை கொடுத்தார் அந்த கௌதமரிசி. கொடுத்த உடனே, ஐயா, தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் இருக்கிறேன், நான் தலைவனாய் இருந்து கொண்டு என் மேனியெல்லாம் யோனியா இருந்தா பார்க்கிற தேவர்கள் காரி துப்ப மாட்டாங்களா, என்னை கேவலமா மதிக்க மாட்டார்களா கேட்டு கேட்க, சரி செய்த தவறு உணர்ந்து விட்டாய், அதனால உனக்கு மன்னிப்பு உண்டு, அதனால பார்க்கிறவர்களுக்கு உன் மேனி எல்லாம் கண்ணா இருக்கும், மற்றவருக்கு உனக்கு மட்டும் யோனியா தெரியும், யோனியாவத்தான் தெரியும். நீ பார்த்தீங்கன்னா உன் உடம்புல நோனியத்தான் இருக்கும். பார்ப்பவருக்கு அவனுக்கு இன்னொரு பேரு 1000 கண்ணான் என்று ஒரு பேரு. ஆமா, நாம என்ன நினைச்சோம், ஓ கண்ணாட்டது அப்படின்னு தான் நினைப்போம். அப்படிப்பட்ட சாபத்தை கொடுத்தார். இருந்தாலும் தன் கணவன் யார் எப்படி மற்றவன் எப்படி என்று தெரியாமல் மாற்றானுக்கு இடம் கொடுத்தாய் அல்லவா, அதனால இன்று முதல் என்னை விட்டு பிரிந்து பெரிய பாறாங்கல்ல போ என்று சாபத்தை ஜபித்தார். அப்போதே ஐயா, அவர் வந்து என்னை கெடுத்ததற்கு நான் என்ன தவறு செய்வேன், கணவர் தான் அழைக்கிறார் என்று நான் நம்பிதான் விட்டு விட்டேன், உங்கள் உருவத்திலே வந்தால் நான் என்ன செய்வேன் என்று சொல்ல, சரி அப்படி உனக்கு விமோசனம் என்று ஒன்று வந்தால் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி இந்த வழியாக வரும்போது அவருடைய பாதம் பட்டால் உனக்கு விமோசனம் உண்டு என்று சொன்னார். அதன் பிறகு அதனால் தான் உன் பாதம் பட்ட உடனே இந்த பெண்ணுக்கு விமோசனம் கிடைத்து அந்த கௌதமரிசியிடம் போய் சேர போகிறார் என்று சொன்னார். சரி ஐயா, நான் வந்த வேலை முடித்து விட்டது, அயோத்தி செல்லலாமா என்று கேட்டேன். இன்னும் வேலை இருக்கிறது, இதுக்கு மேலதான் வேலை அப்படி என்று சொல்லி மீண்டும் என்னை அழைத்து வந்தார் மிதிலை நகருக்கு. மிதிலை நகரிலே ஜனகனுடைய மகளாய் விளங்கி வரக்கூடிய ஜானகி என்று சொல்லக்கூடிய சீதா தேவிக்கு சுயவரம் வைத்திருக்கிறார்கள். யார் வில்லை வளைக்கிறார்களோ அவர்களுக்கு சீதா தேவி என்று சொல்ல, அந்த சீதா தேவிய சுயவரத்திலே நான் கலந்து கொண்டேன். நான் கலந்து வில்லை வளைத்தேன், சீதா தேவியை மணமுடியும். பிறகு வில்லை வளைத்த உடனே பரசுராமர் வந்தார். அதே உன்னிடத்தில் இருப்பது சிவதனுசு, என்னிடத்தில் இருப்பது நாராயண தனுசு, அதனால இந்த வில்லை வளைதான் அப்படி என்று சொல்ல, அப்பொழுது நான் வாங்கி அந்த பரசுராமருடைய வில்லை ஒடித்தேன். அதனால அவர் இதற்கு மேல் உன்னுடைய அவதாரம் என்னுடைய அவதாரம் முடிந்தது என்று பரசுராமர் என்னை விட்டு அவர் சென்றார். அதற்கு பிறகு நான் ஒருவனே சீதா தேவி மணமுடிக்க கூடாது என்று ஜனகனுடைய தம்பி பிள்ளைகளாய் விளங்கி வரக்கூடிய மாண்டவி, சுரலிகேத்தி, ஊர்மிளா என்று சொல்லக்கூடிய 3 பெண்களையும் தம்பிகளாகிய லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன் என்று சொல்லக்கூடிய எங்கள் 4 பேருக்கும் ஒரே தினத்திலே ஆமா திருமணம் செய்து சீரோடும் சிறப்போடும் எங்களுடைய அயோத்தி மாநகரத்திலே வாழ்ந்து வருகிறோம். அப்படி வாழ்ந்து வரும் வேளையிலே நேற்று மந்திரி என்னிடத்திலே உரைத்தான். அதாவது ராஜ பரம்பரையிலே இந்த ரகுகுல வம்சம், சக்கரவர்த்தி பரம்பரையிலே சூரியகுல வம்சத்திலே மூத்த பிள்ளை எவரோ அவருக்கு ராஜ்யம் பட்டம் சூட்டுவது வழக்கம். அதனால ராமச்சந்திர மூர்த்தி ஆகிய உனக்கு இன்று பட்டம் சூட்ட போகிறோம். அதனால நாளை நடக்கிற பட்டாபிஷேகத்திற்கு நீ இன்று முழுவதுமாக நித்திரை பங்கம் இல்லாமல் நிம்மதியாக தூங்கி எழுந்தால் நாளை மகிழ விஷயத்தில் நன்றாக இருக்கும் என்று சொல்லி என்னை தூங்க வைத்திருக்கிறார்கள். ஆமா,
இந்த நடு நேரத்திலே இரவு 12 மணி நேரத்திலே என் நித்திரையை கலைத்து என்னை தேடி வந்திருக்கிறாயே, என்ன காரணம்? சிறிதா இருக்குதே கைகை. ஆமா, இரவோட இரவா என்னை வந்து ராமனை பார்க்க சொல்லு. என் அம்மா கையை தாய் தனி அறையில் இருக்கு. என்னை அழைத்தார்களா? அப்படியா? தனி ரூம்பு. புறப்படு. என்னன்னு தெரியல, பார்ப்போம்.